ஹதீஸில் ஒரு வார்த்தையை கேட்டேன். என்ன வார்த்தைன்னு பார்த்தீங்கன்னா, கயாமத் நாளையில் மீசானுடைய தராசில் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அமல் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த திக்ர். இந்த திக்ர்னு பார்த்தீங்கன்னா சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அஸீம். தினமும் உங்களால் எவ்வளவு முடியுதோ இது படிக்கிறதுக்கு முயற்சி செய்யும். அதாவது 100 தடவை, 200 தடவை, 300 தடவை, 1000 தடவை ஆனால் கூட படிக்கிறதுக்கு முயற்சி செய்யும். ஏன்னா கயாமத் நாளையில் நம்மளுடைய எடையை கூட்டுறதுக்கு இந்த ஒரு அமல், அதாவது இந்த ஜிக்கர் அதிகமாக செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முயற்சி செய்யும். எல்லையில்லாத கணக்கில்லாத நன்மைகள் பெற வேண்டும் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த இந்த தஸ்பீஹை அதிகமாக நாம் ஓத வேண்டும். ஹதீஸ் அழகாக பதிவாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், கலிமத்தானி கஃபீஃபத்தானி அலல் லிசான் ஸகீலத்தானி ஃபில் மீசான் ஹபீபத்தானி இலர் ரஹ்மான் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். அதாவது 2 சொற்கள் உள்ளன, அவை நாவுக்கு லேசானவை, எடை போடும் தராசில் கனமானவை, ரஹ்மானுக்கு மிகவும் விருப்பமானவை. அவை சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். அவ்வளவுதான். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். இதன் பொருள், இறைவன் தூயவன், அவனை புகழ்கிறேன், மகத்தான இறைவன் தூயவன் என்ற இந்த பொருளை கொண்ட இந்த தஸ்பீஹை அதிகமாக ஓத வேண்டும். எல்லையில்லாத கணக்கில்லாத நன்மைகளை நிச்சயமாக நாம் பெறலாம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.